அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேளாண் வழிகாட்டி. நாம் இன்றைக்கி இந்த ஒரு காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மக்காச்சோளத்திற்கு சொட்டு நீரில் எந்த நேரத்தில் எந்த மாதிரி உரங்கள் கொடுக்கணும், எந்த மாதிரி உரங்கள் கொடுத்தோம்னா நல்ல ஒரு ஈல்டு எடுக்க முடியுங்கிற பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு போகிறீங்க. கண்டிப்பாக நான் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்மளுடைய சேனலில் A to Z மக்காச்சோளத்தை பற்றியான அனைத்து தகவலும் இருக்குது. பார்க்காதவங்க எந்த மாதிரி விதைகளை தேர்ந்தெடுக்கணும், எந்த மாதிரி பூச்சிக்கொல்லிகள் போகணும், A to Z எந்த மாதிரி சமயத்தில் எந்த மாதிரி உரங்கள் கொடுக்கணும், தண்ணி கட்டுற காட்டுக்கு எந்த மாதிரி உரங்கள் கொடுக்கணுங்கிற பற்றி எல்லா வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் வேளாண் வழிகாட்டி யூடியூப் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். சரி, இன்றைக்கி இந்த ஒரு காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ட்ரிப்பில் எந்த சமயத்தில் அதுக்கு எந்த மாதிரி சத்து தேவைப்படுது மக்காச்சோளத்துக்கு, அந்த சத்து தேவைப்படுறப்ப எந்த மாதிரி உரங்கள் கொடுக்கணும் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ நான் ட்ரிப் இரிகேஷனில் 2 காம்பினேஷன் எடுத்து வச்சுருக்கேன். ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எனக்கு உரச்செலவு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு ஈல்டு 45 மூட்டைக்கு மேலே கண்டிப்பாக எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஈல்டு வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்பாங்க. ஒரு சில விவசாயிகள் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு அவ்வளோ ஈல்டெல்லாம் வேணாப்பா, எனக்கு உரச்செலவு கொஞ்சம் குறைச்சி கொடு, ஒரு 35 மூட்டைக்கு மேலே வந்தால் போதும், ஒரு 40 மூட்டை அந்த மாதிரி வந்தால் போதும், உரச்செலவு அதிகமாக இழுத்து விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்தந்த விவசாயிகளுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2 பெஸ்ட்டு காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கேன். நான் சொல்கிற ஃபஸ்ட்டு காம்பினேஷன் படி போனீங்கன்னா கண்டிப்பாக ஏக்கராவுக்கு 45 மூட்டைக்கு மேலே போகலாம். அதே மாதிரி நான் சொல்கிற 2வது காம்பினேஷன் போனால் ஒரு 35 மூட்டைக்கு மேலே 40 மூட்டை வரைக்குமே தாராளமாக கண்டிப்பான ஈல்டை எடுக்கலாம். இப்போ நாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இப்போ நம்ம எப்படி நம்ம 45 மூட்டைக்கு மேலே ஈல்டு எடுக்கிறது ஒரு ஏக்கராவில் அப்படிங்கிறதுக்கு பற்றி முழுசாக என்னென்ன பண்ணணுங்கிறத பற்றி தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சரி, இப்போ 45 மூட்டைக்கு மேலே நம்ம ஈல்டு எடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டுன்னு கேட்டால், அடி உரமாக 20-20-0-13 ஃபேக்டம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒரு மூட்டை, டை அமோனியம் பாஸ்பேட் DAPன்னு சொல்லக்கூடியது ஒரு மூட்டை, வேப்பம் புண்ணாக்கு ஒரு மூட்டை, இதை 3ஐயும் நல்லா கலக்கி நம்ம கடைசியில் ஓட்டுறப்பே அடியில் விசிறி விட்டுருங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் டோஸை நம்ம எப்படி பிரிக்கணும்னா, ஃபஸ்ட் டோஸை நம்ம 2ஆக பிரிச்சுக்கணும் மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ 15வது நாள் ஆல்நைட்டின் 8 கிலோவும் அம்மோனியம் சல்ஃபேட் 8 கிலோ இதை நல்லா தண்ணியில் கரைச்சி ஃபஸ்ட் டோஸாக விட்டுறணும். இப்போ அதில் 20வது நாள் நம்ம என்ன கொடுக்கணும்னா, CN ஒரு 8 கிலோ கண்டிப்பாக கொடுக்கணும். இதுதான் ஃபஸ்ட் டோஸ். நம்ம 2ஆக பிரிச்சுக்கிட்டோம், ஆல்நைட்டின் அம்மோனியம் சல்ஃபேட்டும் ஒரு இதாக பிரிச்சுக்கிட்டோம், CN 2வது இதாக பிரிச்சுக்கிட்டோம் ஃபஸ்ட் டோஸ்லேயே. ஸ்ப்ளிட் டோஸஸாக நம்ம எப்பயுமே சொட்டு நீரில் உரங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்குறப்ப தான் செடிகள் நம்ம கொடுக்குறப்ப மண்களை கழிவுகளாக தள்ளி விடாமல் நம்ம கொடுக்குற உரத்தை செடிகள் கேப் போட்டு கண்டிப்பாக எடுத்துக்கும். சரி, இப்போ அடுத்து செகண்ட் டோஸாக நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஆல்நைட்டின் ஒரு 8 கிலோ, மெக்னீசியம் சல்ஃபேட் ஒரு 10 கிலோ 25வது நாள் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி 30வது நாள் CN திரும்ப ஒரு 8 கிலோ நம்ம மக்காச்சோளத்துக்கு கொடுக்கணும். அடுத்து 3வது டோஸ். நம்ம 3வது டோஸ் கொடுக்குறப்ப இதை நம்ம 4 கட்டமாக பிரிச்சுக்கணும். இப்போ 35வது நாள் ஒரு டோஸ், 40வது நாள் ஒரு டோஸ், 45வது நாள் ஒரு டோஸ், 50வது நாள் ஒரு டோஸ், இப்போ 4 டோஸாக பிரிச்சுக்கும். மக்காச்சோளத்தை பொறுத்தவரைக்கும் இந்த கடைசி 4 டோஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டண்டாக நீங்கள் கொடுக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் இந்த உரத்தை கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு தான் உங்கள் கதிர் அடியிலேருந்து நுனி வரைக்கும் நல்லா மணி பிடிச்சி நல்லா ஸ்ட்ராங்காக வெயிட்டாக வருங்க. சரி, இப்போ 3வது டோஸில் ஃபஸ்ட்டு 35வது நாள் நம்ம என்ன கொடுக்கணும்னா, ஆல்நைட்டின் ஒரு 8 கிலோ, மெக்னீசியம் சல்ஃபேட் ஒரு 10 கிலோ, ஒயிட் பொட்டாஸ் MOP ஒரு 12 கிலோ நல்லா மிக்ஸ் பண்ணி ட்ரிப்பில் விட்டுருங்க. திரும்ப 40வது நாள் என்ன கொடுக்கணும்னா, ஆல்நைட்டின் ஒரு 8 கிலோ, மெக்னீசியம் சல்ஃபேட் ஒரு 10 கிலோ, ஒயிட் பொட்டாஸ் ஒரு 12 கிலோ. அதே மாதிரி 45வது நாள் திருப்பி நீங்கள் என்ன கொடுக்கணும்னா, ஆல்நைட்டின் ஒரு 8 கிலோ, மெக்னீசியம் சல்ஃபேட் ஒரு 10 கிலோ, ஒயிட் பொட்டாஸ் ஒரு 12 கிலோ. இந்த கண்டிப்பாக இந்த 40 நாளுக்கு மேலே இந்த உரங்கள் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த மெக்னீசியம் கொடுக்குறப்ப நல்லா மருந்து சேர்க்கைக்கு நல்லாயிருக்கும். இந்த டைமில் தான் நம்மளது பூ எடுக்க போகுது, அதனால் நம்ம ஒயிட் பொட்டாஸ் கொடுக்கணும். ஆல்நைட்டினை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி இப்போ கடைசி 50வது நாள் என்னடா கொடுக்கணும்னு கேட்டால், ஆல்நைட்டின் ஒரு 8 கிலோ, மெக்னீசியம் சல்ஃபேட் ஒரு 10 கிலோ, ஒயிட் பொட்டாஸ் ஒரு 12 கிலோ. மேக்ஸிமம் 50வது நாளோட கடைசி உரத்தை விட்டு முடிச்சிடுறோம். இப்போ நான் சொன்ன காம்பினேஷன் படி போனால் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக 45 மூட்டைக்கு மேலே அசால்ட்டான ஈல்டை எடுத்து தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ சொட்டு நீரில் நம்ம கொடுக்கக்கூடிய உரத்துக்கும் நம்ம கையில் போடுற உரத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ கையில் போடுறவங்க கலக்கி இப்போ ஃபஸ்ட்டு 5 நாள் ஒரு உரம் போடுவாங்க, திருப்பியும் மேக்ஸிமம் 30 நாள் உரம் போடுவாங்க, திருப்பி 45 நாள். அவங்க எப்படின்னா கையில் தான் போடுவாங்க, அவங்களால ஸ்பிட் டோஸை தான் பிரித்து கொடுக்க முடியாது. அதனால் அதில் போடுறதுனால அந்த உரங்களில் கழிவுகள் அதிகமாக இருக்கிறதுனால மண்ணிலே பாதி போயிடும், மிச்ச சத்துக்கள் தான் நம்ம எடுத்துக்கோம் மக்காச்சோளம். ஆனால் ட்ரிப்பில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை பிரித்து கொடுக்கறதுனால தாவரங்கள் நம்ம கரெக்டான அளவுக்கு உரங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும்.
நீங்கள் ட்ரிப்பில் எப்பயுமே உரம் கொடுக்குறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ளிட் டோஸஸாக பிரித்து கொடுங்க. ஒரு டோஸையே 2ஆக பிரித்து கொடுங்க, 3ஆக பிரித்து கொடுங்க. அது மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் பிரித்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா ஒரு ஈல்டு கண்டிப்பாக சொட்டு நீரில் எடுக்கலாம். சரி, இப்போ நான் வந்து 2வது காம்பினேஷன் சொல்ல போகிறேன். இப்போ 2வது காம்பினேஷன் வந்து எனக்கு செலவு அதிகமாக இழுத்து விடக்கூடாது, எனக்கு ஒரு மீடியமான செலவு இருக்கணும். ஒரு ஈல்டு ஒரு 35 மூட்டைக்கு மேலே இருந்தால் போதும். நான் அதிக செலவெலாம் பண்ண மாட்டேன், அதுக்கேற்ற மாதிரி உரம் சொல்லும் அப்படின்னா இப்போ அதுக்கு வந்து 15வது நாள் வந்து யூரியா ஒரு 10 கிலோ, ஆல் 19 ஒரு 8 கிலோ இதனால் கரைச்சி ட்ரிப்பில் விட்டுருங்க. திருப்பி 20வது நாள் வந்து சிஎன் ஒரு 8 கிலோ கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இப்போ 2வது டோஸாக என்ன கொடுக்கணும்னா யூரியா ஒரு 8 கிலோ, ஆல் 19 ஒரு 8 கிலோ. இதை 25வது நாள் நீங்கள் 2வது டோஸில் ஃபஸ்ட்டாக கொடுக்கணும். இப்போ 2வது டோஸில் 2வதாக என்ன கொடுக்கணும்னா திரும்ப 35வது நாள் வந்து இப்போ என்ன கொடுக்கணும்னா ஆல் 19 ஒரு 8 கிலோ, யூரியா ஒரு 10 கிலோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். இப்போ கடைசி டோஸாக இப்போ இதுக்கு என்ன கொடுக்கணும், கடைசி டோஸ் 3 என்ன கொடுக்கணும்னா யூரியா ஒரு 8 கிலோ, மெக்னீசியம் சல்ஃபேட் ஒரு 10 கிலோ, ஒயிட் பொட்டாஸ் ஒரு 10 கிலோ இதை 3ஐயும் கலக்கி 40வது நாள் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். திருப்பி 45வது நாள் யூரியா ஒரு 10 கிலோ, ஒயிட் பொட்டாஸ் ஒரு 10 கிலோ இதை கலக்கி கொடுத்தே ஆகணும் ட்ரிப்பில். இப்போ கடைசி 50வது நாள் என்ன கொடுக்கணும்னா யூரியா ஒரு 15 கிலோ, ஒயிட் பொட்டாஸ் எம்ஓபிங்கிறது ஒரு 12 கிலோ கலக்கி கொடுத்தே ஆகணும். இதுதாங்க 2வது காம்பினேஷன். இது 50வது நாள் கொடுக்கணும். இதில் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொட்டு நீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு காம்பினேஷனே போங்க. அதில் போகிறப்ப நல்ல ஒரு ஈல்டு இருக்கும். என்ன செலவு ஒன்று இதுக்கு அதுக்கு பெருசாக என்ன இதில் யூரியா அதிகமாக யூஸ் பண்ணுறேன். யூரியா மேக்ஸிமம் அதிகம் யூஸ் பண்ணாதீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ஆல் 19 நான் சொன்ன உரங்களே யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரிப்பில் ஒரு நல்ல ஈல்டு எடுக்கலாம். இதில் நீங்கள் நான் சொன்ன 2 காம்பினேஷனில் விவசாயிகள் எந்த ஒரு காம்பினேஷன் வேணாலும் போகலாம். ஈல்டு தான் மேக்ஸிமம் வேரி ஆகும். நான் சொன்ன ஃபஸ்ட்டு 2 இந்த காம்பினேஷனுக்கும் அந்த காம்பினேஷனுக்கும் இதில் நீங்கள் எந்த காம்பினேஷன் போகிறதுனால அது உங்களோட விருப்பம். தண்ணி கட்டுற காட்டுக்கு எந்த மாதிரி உரங்கள் போகணும், எந்த மாதிரி சமயத்தில் எந்த மாதிரி உரங்கள் வச்சா நம்மளும் ட்ரிப் அளவுக்கு நல்ல ஈல்டு எடுக்கலாங்கிற ஒரு முழு வீடியோ நம்மளோட சேனல்லே இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்கள். மானாவாரிக்கு எந்த மாதிரி உரம் மேலாண்மை பண்ணணும்னு. சொட்டு நீருக்கு நான் இப்போ சொன்னது தாங்க. இப்போ சொன்ன மாதிரி நம்ம போனோமே ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம், நல்லா ஒரு ஈல்டு எடுத்துடலாம். A to Z வீடியோ எல்லாமே நம்ம மக்காச்சோளம் எப்படி பயிர் பண்ணணும், எந்த மாதிரி உரங்கள் கொடுக்கணும், அதேமாதிரி நான் இப்போ கொடுக்க சொல்கிற உரம்லாம் எதுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும் அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மக்காச்சோளத்தில் தேவைப்படும் சத்துக்கள் என்ன, அதுக்கு எந்த நேரத்தில் எந்த உரம் கொடுக்கணும்னு அந்த ஒரு வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அதில் நான் முழுமையாக சொல்லியிருப்பேன். இந்த சத்துக்கோசரம் தான் இந்த உரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான் A to Z சொன்ன உரங்கள் எல்லாமே அதில் தனித்தனியாகவும் இருக்குது. பார்க்காதவங்க அந்த ஒரு வீடியோவும் போய் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வேளாண் வழிகாட்டி. நன்றி, வணக்கம், வெற்றி நிச்சயம்.